ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினாலும் இந்த குமாரனா இயேசு உங்களுக்கு அந்த பூமியிலே இரட்சகராக தந்தறினபடினால நன்றி. இயேசு உங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாமே விரும்பியாக்கி அடிவின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியிலே காணப்பட்டு மாம்சம் இரத்தமும் உடையவராய் பிறந்தபடினால நன்றி. எங்களுக்கு உதவி செய்வதற்காக சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரிகளை பாவங்களை சாமல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்திருந்து ஜீவனோட நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி அப்பா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்களை உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகார திருந்தங்களை விடுதலையாக்கி முத அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த கால திருந்தங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலக திருந்தங்களை விடுதலை பண்ணி பரலூர் ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக ஆட்டுக்குட்டியான ஜீவஸில் பேரெழுதிருக்கிறபடினால நன்றி அப்பா. எங்களை திக்கற்றவளாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதனுடைய உண்மையிலும் போதுமானவரமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈனதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்னேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீர் அறியாயாகும் நெறிடா, என் தலை முடியும் எண்ணினே. நீர் அறியாயாகும் நெறிடா, என் தலை முடியும் எண்ணினே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா,
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் அமையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் வாசித்து நாம் தியானிப்போம். லூக் சாப்டர் 12 verse 35 to 40. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்கச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வைஸ் சர்வன்ட், இந்த பகுதியிலே புத்தியுள்ள வேலைக்காரனை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். இந்த லூக்கா எழுதின 12ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் வெளியாருக்கு வராத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் இருளிலே பேசியது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும், நீங்கள் அறைகளில் காதுகளிலே சொன்னது எதுவோ அது வீடுகளிலே கூறப்படும் என்று சொல்லி வரிசை சொல்லி கொண்டு வருகிறார். வரும்பொழுது அங்கே ஒரு புத்தி இல்லாத ஒரு மனிதனை குறித்து நான் பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறான், தன்னுடைய களஞ்சியத்தில் நிறையா விளைஞ்சிருச்சு, அதை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அதை இடித்து பெருசாக கட்டுவேன் அப்படி என்று சொல்லி அவன் சொல்கிறான். அதில் 20-21 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 12 20-21. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்கிறார், காகங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறோம் இருக்கிறது சொல்கிறார். கவலைப்படுகிறனால் 25 சொல்ல, கவலைப்பட எவன் தன் சரீரளவோடு ஒரு உலகத்தை கூட்டுவான் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்கிறார். 34 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். எனவே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் புத்தி உள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் தாங்கள் சுகபோகமாக இருக்கும் பொழுதே, நல்ல சம்பாஷணை இருக்கும் பொழுதே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை சேர்த்து வைப்பார். ஸ்மால் சேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் இடத்த வாங்கி போடுறவங்க, ரிட்டையர்டான வீடு கட்டுறவர்கள் இருக்கிறார்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் உலக பிரகாரமாக ஞானமாக செய்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடத்தில் பலனை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். எனவே இந்த உலகத்தில் நாம் ஆசைப்படுகிற காரியங்கள், நாம் விரும்புகிற காரியங்களை செய்கிறது கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் மாற்ற ஐஸ்வர்யனாக இருக்கிறது தான் மிக மிக முக்கியம். பரலோகராஜ் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சேவை செய்வதற்காக நம்மை ஆண்டவர் இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருக்கிறார். மத்தேயு 6:24 இப்படி வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் தேவனை குறித்த எண்ணங்கள் எப்பொழுது இருக்கணும், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யணும், தேவன் நாம் கொடுத்திருக்க பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியம். ஏன்னா மனிதன் அவனவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்மையான தீமையாக இருந்தாலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். எனவே நம்முடைய ஆன்மீக காரியத்தை குறித்து நாம் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மா ஈடேற்றம் மிக மிக முக்கியம். அதில் தான் ஆண்டவர் சொல்ல, தேவன் ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னா இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, அதற்குரிய பலனை நித்தியத்திலே நமக்கு ஆண்டவர் தரப்போகிறார். எனவே இன்றைக்கு ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களிலே நாம் புத்தியுள்ள ஒரு வேலைக்காரர்களாக இருக்க வேண்டியது அவசியம். 3 காரியங்கள் இந்த பக்கத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம். கான்சியஸ்லி அவேக், அதாவது உணர்வோடு கூட நாம் விழித்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். 35 வசனம் வாசிக்கலாம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எனவே வாசிக்கிற கான்சியஸ்லி அவேக்,
திருமண வைபவத்திற்கு போன எஜமான் எப்போ வருவார் என்று தெரியாது. ஆனால் வைபவம் முடிஞ்சு தான் அவர் வரப்போகிறார். வரும்போது இந்த வேலைக்காரன் தூங்கி விடாமல் விழித்திருந்திருக்க வேண்டியது அவசியம். எனவே கான்சியஸில் எப்போதும் உணர்வோடு கூட விழித்திருக்க வேண்டியது அவசியம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2வது வருகை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் இருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் உணர்வில்லாதவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி எச்சரிக்கையாக சொல்கிறார். எனவே நாம் உணர்வோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழித்திருக்க வேண்டியது அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 34 வாசிப்போம். லூக்கா சாப்டர் 21 verse 34 onwards. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உணர்வுள்ளவன் தான் ஆவிக்குரிய ரீதியாக விழிப்புள்ளவர்களாக இருப்பார். கிறிஸ்தவர்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், டெய்லி என்ன பண்ணணும், வேத வசனத்தை வாசிக்கணும், அப்புறம் குடும்ப ஜெபம் செய்வார்கள், அப்புறம் ஊழியம் செய்வார்கள், அப்புறம் மற்ற வேலை தங்கள் அலுவல்களை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். நாம் இந்த உலகத்திலே நாம் எந்த வேலையில் செய்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய இருதயம் முழுவதுமாய் பரலோகத்திலே இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கும் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய இருதயம் எப்பொழுதும் பரலோகத்தை குறித்தே, நித்தியத்தை குறித்தே, ஆண்டோடைய வருகை குறித்தே எப்போது இருக்கணும். ஆண்டோடைய வருகை மாத்திரமல்ல, சாவு எப்போ வேண்டுமானாலும் வரும். திருடனை போல வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கே புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இப்படிதமாக வாசிக்கிறோம். திருடன் வருகிற வண்ணமாய் அவருடைய வருகை இருக்கும் என்று சொல்கிறார். சாவு எப்போ வரும்? திருடனை போல வரும் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம் வேதத்தில். 2 காரியங்களை வாசிக்கிறோம். மாஸ்டர்ஸ் அரைவல் அண்ட் மாஸ்டர்ஸ் கால். அதாவது எஜமானுடைய வருகையும் எஜமானினுடைய அழைப்பு. எஜமானுடைய அழைப்புன்னு சொல்லும்போது ஒரு பொதுவாக அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன் பாட்டு போடுவாங்க. துக்க வீடுகளில் பாடும் பொழுதெல்லாம் இந்த பாட்டை பாடுவாங்க. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகி விடுவேன் என்று சொல்லி. அதனால் ஏன்னா விருந்து வீட்டுக்கு போவது பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போவதனாலும் அங்கே எல்லா மனிதனுடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவர்கள் இதை தங்கள் மனதிலே சிந்திப்பார்கள். எனவே இந்த சிந்தை அந்த சாவி வீட்டில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் அந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். எப்போ ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு இருக்கும் தெரியாது. எப்போ ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால் எப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும் தெரியாது. எனவே நாம் என்ன பண்ணணும், எப்பொழுதும் உணர்வோடு கூட இருந்து நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிற வார்த்தையை நான் கவனமாக மேத்யூ சாப்டர் 24 verses 42 onwards. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எனவே கான்சியஸ்லி அவேக், அதாவது ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும், ஆண்டவருடைய அழைப்பு எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் கான்ஸ்டன்ட்லி அலர்ட், தொடர்ச்சியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தொடர்ச்சியாக எச்சரிக்கையாக இருக்குன்னாக்கா அந்த லூக்கா சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 20ஆவது வசனம் வாசிப்போம். லூக் சாப்டர் 12 verse 20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். எனவே அவன் என்ன நினச்சிட்டான், எனக்கு நல்ல ஆசீர்வாதம் வந்துருச்சு, நிறைய ஆண்டவர் நம்ம ஆசீர்வச்சிருக்கிறாரு, இன்னும் ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்க போகிறோம், ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறதுக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு என்று உலக பிரகாரமாக மாம்ச பிரகாரமான சிந்தை அவனுக்கு இருந்தபடினால தான் என்ன பண்ணுகிறான், புசித்து குடித்து பூரிப்பாக இரு என்று தன் ஆத்மாவோட சொல்லும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் அவனை பார்த்து சொல்ல, மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுபடுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாக இருக்கும் என்று சொல்கிறார். எனவே கான்ஸ்டன்ட்லி அலர்ட். எனவே சாவு திருடனை போல வரும். எனவே நம்மெல்லாம் சம்பாதிச்சு அனுபவித்து முடித்ததுக்கப்புறம் தான் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, என்ன ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ரொம்ப கோவில் காரியங்களிலே அதிகமாக ஈடுபடுவார்கள். ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னார் இந்த விதமாக, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் ஆண்டோட வேலை தான் சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் அவர் ஆண்டோருக்கு வேலை செய்யவே இல்லை. தனக்காக தான் அவர் போய் கொண்டு இருக்கிறாரே ஒழிய ஆண்டோருக்காக சேவை செய்யலை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே
நமக்கு கிடைக்கிற சமயம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒன்று இருதயம் இருக்கும். நான் யார், இந்த உலகத்தில் எதற்காக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். எனவே நான் இந்த உலகத்தில் நல்லா சம்பாதித்து சுகபோகமாக வாழ்வதற்காக அல்ல, இந்த பூமியில் இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணிகளை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆயினால் தான் 2 எஜமானனுக்கு ஊழியை செய்ய ஒருவராலும் கூடாது. ஒருவரை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியை செய்ய உங்களால் கூடாது என்று சொன்னதுக்கு காரணம் அதனால தான். கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். கலேசியன் சாப்டர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரு சாப்டர் 9 verse 14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எனவே பவுல் தீமோத்தேயுவை சொல்லுகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. கொஞ்சம் மனசாட்சியில் நாம் சூடுண்டவர்களாக இருந்தால், நம்முடைய மனசாட்சியில் சூடுண்ட பொய்யராக இருப்போமானால் அதை குறித்த அக்கறை நமக்கு இருக்காது. வெளிப்புறமான காரியத்தில் நாம் ரொம்ப தீவிரமாக நாம் ஈடுபடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அசதியாக இருந்து விடுவோம். ஆகினால தான் மனசாட்சியில் சூடுன்ற பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சக்கிராவிகளுக்கு பிசாசுக்கு உபதேசம் செவி கொடுத்து விசுவாசத்தில் விலகி போவார்கள். இந்த கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடக்கூட ஒரு காலம். எனவே நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களை செய்யக்கூடிய காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்புணர்வு நமக்கு அவசியம். அது மாத்திரமல்ல, உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையிலே சாவு வருகிறதை நாம் இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம். யார் மேலே படையெடுப்பா, யாரை கொல்லுவா, ஏன்னா கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரப்போகிறது. 2 தீமோத்தேயு 3:1 வாசிக்கிறபடியே கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரப்போகிறது. அப்பொழுது மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கிருபையை போக்கெடுத்து கொண்டபடியினாலே தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அது வேஷகமாக இருக்குமே ஒழிய அது வாழ்க்கையாக ஒருபோதும் இருக்காது. எனவே தான் கான்ஸ்டன்ட்லி அலர்ட், எப்போதுமே தொடர்ச்சியாக நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். எனவே சடன்லி அண்ட் சர்ப்ரைசிங்லி, எனவே ஆண்டோட வருகையோ மரணமோ எப்படி வருமா, திடீரென்று வரும். அது மாத்திரமல்ல, எதிர்பாராத விதமாக வரும். மத்தேயு 24 சொல்லும்போது சொல்கிறார், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். எனவே எப்படி மின்னல் பளிச்சென்று அது வீசுகிறதோ அதுபோல தான் ஆண்டவருடைய வருகையும் இருக்கும். அது மாத்திரம் மரணமும் அதே விதமாக தான். எனவே திடீரென்று சொல்லி மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மரணம் சம்பவிக்கும். சிலர் வியாதிப்பட்டு மரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று சொல்லி மரணம் சம்பவிக்கிறது குறித்து பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் சாப்டர் 5 verse 1 onwards. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பிப்போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். எனவே கான்சியஸ்லி அவேக் அண்ட் கான்ஸ்டன்ட்லி அலர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ச்சியாக நாம் எச்சரிக்கணும். ஏன்னா எப்போ எஜமான் வந்து கதவை தட்டுவார், எப்போ எஜமான் நம்மளை திறக்க சொல்லி கூப்பிடுவார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அதனாலே நாம் அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகளைப் போல நாம் ஒருபோது இருந்து விடக்கூடாது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு ஓமையை அங்கே ஆண்டவர் சொல்கிறார். 25:1 வாசிக்கிறோம். புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகள், அவர்களை குறித்து அங்கே பார்க்கின்றோம். வாசிக்கலாம். மத்தேயு சாப்டர் 25 verse 1 onwards. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும்
5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. எனவே கான்ஸ்டன்ட்லி அலர்ட், எப்பொழுதுமே தொடர்ச்சியாக நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் ஆன்மீக ரீதியாக விழிப்புணர்வுலாம் இருக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் வருகை திடீரென்று சொல்லி வரும். சடன்லி ஹீ வில் அப்பியர். அதுமாதிரி சாவும் திடீரென்று வரும். அதனால் எதிர்பாராத விதமாக இன்றைக்கு அந்த மரணம் சம்பவிக்க போகிறது நாமும் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, எதிர்பாராத விதமாக தான் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷன் குமாரன் வருவார் என்று சொல்லி மத்திய 24 இயேசு சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஸோ எப்போதுமே அந்த விழிப்புணர்வு நமக்கு அவசியம். எப்பொழுதுமே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். எப்பொழுதுமே ஆண்டோட வருகையை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 9-10 வசனத்தோடு வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினேன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. எனவே வாசிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அந்த மற்ற மக்கள் எல்லாம் என்ன தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் ஆண்டோட வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தோடு வாசிக்கிறோம். டைட்டஸ் சாப்டர் 2 verse 13 and 14. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை அந்த எதிர்பார்ப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியம். எனவே எஜமான் எப்பொழுது வந்து கதவை தட்டுவார் தெரியாது. 2ஆம் சாமத்திலேயோ 3வது சாமத்திலேயோ எப்போ வருவார்னு தெரியாது. ஆனாலும் நாம் என்ன பண்ணணும், விழித்திருக்க வேண்டியது அவசியம். 2வது, தட்டின உடனே போய் திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அலட்சியமாக இருப்போமானால் நாமே ஏமாற்றிக் கொண்டவர்களாய் காணப்படுவோம், பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். புத்தி இல்லாத கனிகளைப் போல இதோ வந்து கதவை தட்டும் பொழுது உங்களை நான் அறியேன் என்று சொன்னது போல இந்த நாட்களிலே அது சொல்லிவிடுவார். ஆகினாலே ஆண்டோடு வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களிலே நாம் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா மத்தேயு 24:37 இயேசு சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிப்போம். மேத்யூ சாப்டர் 24 verse 37 onwards. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே நடக்கும் என்று சொன்னார். நோவாவுக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை செவி கொடுத்து புரியல, அதை மிருகங்கள் மற்ற எல்லாவற்றையும், பறவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணினார், அந்த பேழைக்குள்ளே கொண்டு போய் அதை சேர்த்து வைத்தார். ஜோடு ஜோடாக கொண்டு போய் சேர்த்து வைத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ சொன்னபடியே நோவா எல்லாற்றையும் செய்து கொண்டு வந்திருந்தார். நோவாவை கர்த்தர் கதவை அடைத்தார், மழை வந்தது. அதனால் என்றைக்கு வரும்னு சொல்லலை, சொன்னதை கேட்டு அவர் சொன்னபடியே அவர் செய்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அங்கே உலகத்தில் அந்த நாட்களில் இருந்த மக்களுக்கும் எப்படி வரப்போகுது, என்ன வரப்போகுது என்று சொல்லி அது பாதிப்பு எந்த விதமாக இருக்கும் ஒருபோதும் அவர்களுக்கு தெரியல. ஆனால் நோவா அதை குறித்து எச்சரிப்பாக அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவர்களுக்கு சொல்லிவிட்டார். நீதியை அவர் பிரசங்கித்தார். அந்த மக்கள் அதை விசுவாசிக்கலை. ஆனால் நோவா விசுவாசித்தார், பேழை ஆயத்தம் பண்ணினார், தன் குடும்பத்தோடு அவர் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எனவே திடீரென்று சொல்லி தான் அந்த வெள்ளம் வந்தது, வாரிக்கொண்டு போனது. இன்றைக்கு உலகத்தில் அந்த மாதிரி சம்பவிக்கிற காரியங்களை இன்றைக்கு செய்திகளிலே நாம் பார்க்கிறோம், அதை கேள்விப்படுகிறோம். எனவே சாவு திருடனை போல வரும்.
எனவே அழிவு சடிதியாய் வரும் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவருடைய வருகையும் அதே விதமாக தான் இருக்கும். எனவே இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இரவு பகல் எந்த நேரமாக இருந்தாலும் ஆண்டவர் எப்போ வந்தாலும் அது நாம் ஆவிக்குரிய ரீதியாக விழிப்புள்ளவர்களாய் எதிர்பார்ப்போடு கூட இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட்லி அலர்ட், தொடர்ச்சியாக இருக்கணும். கடைசியாக வாசிக்கிறோம் கான்சிக்வன்சஸ் ஆஃப் அலிஜியன்ஸ், உறுதிமொழியில் உண்மையாக இருக்கணும். இவர் ஒரு வேலைக்காரன் இல்லையா? இந்த வேலைக்காரன் அந்த எஜமான் அவனுக்கு உண்மையாக ஒழுங்காக வேலை செய்யணுப்பா, நான் திருமண வைபவத்துக்காக நான் போகிறேன், போயிட்டு எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது, நான் போயிட்டு நான் வரும்போது தட்டு ரெடியாக இருந்துக்க அப்படின்னு சொல்லும்போது எஜமான் சொன்ன வார்த்தையை கேட்டு தன்னுடைய பணிகளெல்லாம் அவன் செய்கின்றான். வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன விதமாக இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது 42வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எனவே இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் எந்த நாளிலே வருவான் என்று அந்த வேலைக்காரன் அறிந்திருந்தால் ஆயத்தமாக இருக்கலாம். ஆனால் எந்த நாளிகையில் வருவார்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் எப்போ வந்தாலும் அவர் வருகைக்கு எப்போதும் ஆயத்தமாக இருந்து சொன்ன வேலையை அவன் உண்மையாய் செய்கிறவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம், அவர் நம்ம எஜமான் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் நாம் அவருடைய சித்தத்தை இறுதி வரைக்கும் செய்ய வேண்டியது அவசியம். இயேசு அதுதான் செய்தார். பிதாவே, நீ செய்யும்படி நியமித்துக்கிறேன், நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதே விதமாக தான் பவுல் பக்தன் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கீழும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களிலும் சமையலும் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை நாம் உண்மையும் உத்தவமாய் எப்போதும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டிய அவசியம். அதாவது சில சமயத்தில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்கு வரோம், அந்த நேரத்தில் துதிக்கிறது, பக்தியாக இருக்கிறது, வீடில் என்னமோ நம்முடைய வாழ்க்கையில் காலையில் ஜெபிக்கிறது, இல்லை பைபிள் வாசிக்க அதோடு முடிச்சு விடுகிறது. அப்படி இல்லை, தொடர்ச்சியாக அந்த சிந்தை எப்போது இருக்க வேண்டியது அவசியம். எங்கே இருந்தாலும் அந்த எண்ணங்கள் இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் எஜமான தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். யோசேப்பு அப்படி தான் இருந்தார். வீட்டில் இருந்தாலும் அவன் தன் வாழ்க்கையில் வந்த சோதனைகளே கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த சிந்தை, அந்த பயம் எப்போது இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயபக்தி தான் நோவாவுக்கு இருந்தது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவை குறித்து அவன் பயபக்தி உள்ளவனாக இருந்தான். தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாக இருந்தபடினால பிழை ஆயத்தம் பண்ணினான். அதே போல் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவலாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு, ஊழியை செய்யும்படிக்கு, தொண்டு செய்யும்படிக்கு, பணிவிடை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ளணும். அப்போ விழிப்புள்ளவன், ஜாக்கிரதை உள்ளவன், எந்த கிருபையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், கிருபையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், கிருபை யாருக்கு கிடைக்கும், இதெல்லாம் உணர்வுள்ளவன் என்ன பண்ணுவான், அது அவன் அறிந்திருப்பான். ஏன்னா ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 15வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 9 verse 15 onwards. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். எனவே இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த நாளிலும் நமக்கு மரணம் சம்பவிக்கலாம், எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம். எப்போ வேண்டுமானாலும் ஆண்டவர் வருவார். அவர் குறித்து அந்த நாளையோ பிதா தவிர வேறு ஒருவரும் அறியார் என்று சொல்லியிருக்கிறார்.
இன்றைக்கி எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ தவறான ஒரு காரியங்களை போதிக்கிறதை நான் பார்க்கின்றோம். இவர் தான் அந்த கிறிஸ்து, இவர் தான் அந்த கிறிஸ்தாக வரப்போகிறாரு. அந்த மாதிரி பைபிளில் அந்த மாதிரி இல்லை. அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்கிறார். அவன் தன்னுடைய காலத்தில் தான் வெளிப்படுவான். வேதம் நல்லா சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, இவர்களும் அறியல, மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவளை என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆவலை தூண்டுகிறதை பார்க்கிறோம். இவர்களுடைய ஆவலானது, இவருடைய அறியாமையானது மற்றவர்களை என்ன பண்ணுறது, தவறான விதத்திலே அவர்களை நடத்துகிறது. அதை விட்டுட்டு எஜமான் வரும்பொழுது நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். வருகைக்கு நான் எப்படி இருக்கிறேன், புத்தி உள்ளவனாக இருக்கிறேன்னா, எண்ணெயை கூட கொண்டு போகிறேன்னா, நம்முடைய தீவெட்டி இருக்கிறதா, அறைகள் கட்டப்பட்டு ஆயத்தமாக இருக்கிறோமா, இதை நாம் சிந்தித்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே கான்சிக்வன்சஸ் ஆஃப் அலிஜியன்ஸ், அதாவது உறுதியான ஒரு நிலையில் இருக்கிற மனிதனுடைய உண்மையை குறித்து பார்க்கிறோம். உண்மையில் உறுதித்தன்மை அவசியம், விசுவாசத்தில் உறுதித்தன்மை அவசியம். லூக்கா 18:8 வாசிக்கிற, மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12 வாசிக்கும்போது 1-2 வசனத்தை வாசிக்கிற, மேகம் போன்ற இத்தனை தரான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாபத்தையும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட வேண்டியது அவசியம். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவர் இயேசு, முடிக்க போகிறவர் இயேசு. இடையிலே விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போ முடியும் எனக்கு தெரியாது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஓட்டம். யோவான் ஸ்நானன் 3 வருஷம், இயேசு கிறிஸ்து 3 வருஷம், 33 வருஷம் வாழ்ந்தாலும் 3 வருஷம் ஊழியம் செய்தார். ஊழியர்களிலே அநேகர் 50 வருஷம் 60 வருஷம் ஊழியம் செய்வர்கள் இருக்கிறார்கள். 5 வருடம் ஊழியம் செய்து மறிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எப்படியோ நம்முடைய ஓட்டம் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாம் உண்மையாய் உத்தமமாய் ஓட வேண்டியது அவசியம். கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திலே நாம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையாய் செய்ய வேண்டியது அவசியம். அப்படி செய்தால்தான் தேவனை அது பிரியப்படுத்தும். இதுதான் இயேசு செய்தார். நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. எனவே அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ கடினப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையில் செய்தால் இன்னும் ஆண்டவர் நம்ம குறித்த காலம் வரைக்கும் செய்வதற்கு தேவையான கிருபைகளை நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஸோ கான்சிக்வன்சஸ் ஆஃப் அலிஜியன்ஸ், அதாவது உண்மையாக இருக்கிற மனிதனுக்கு உறுதியான நிலையில் இருக்கும் பொழுது 2 காரியங்கள், ஹிஸ் ஹானர் அண்ட் ஹிஸ் ஹெல்ப், அவரது உபசரிப்பும் அவருடைய உதவியும். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு. யார் அறை கட்டி கொள்கிறார்? எஜமான் இங்கே அறை கட்டி கொள்கிறார். அவர்களை பந்தி இருக்க செய்து, அந்த வேலைக்காரர்களை பணியிலே அமைத்திருந்தாரே வேலைக்காரர், அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த எஜமான் என்ன பண்ணுகிறார், இந்த வேலைக்காரர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். அவருக்கு மாத்திரமல்ல, அவர் உபசரிக்கிறதை நான் பார்க்கிறோம். சின்ன வயதில் நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற அந்த நாட்களிலே பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் திருமண வைபவம் மற்ற எல்லாம் முக்கியமான காரியங்கள்னா எங்களை இருந்துட்டு எங்களை பத்திரம் இங்கே இருங்க, வெளியில் எங்கே போகாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பட்ட போயிடுவாங்க. போயிட்டு அவங்க எல்லாம் முடித்து விட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரெஸ்ஸு கூட மாற்ற மாட்டாங்க. நமக்கு தேவையான உடனே உணவை பரிமாறுறதும் உணவை பிள்ளைகளுக்கு கொடுத்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் அப்புறம் போவாங்க. இது ஒரு தாய் பால் கொடுக்கிற தாயான தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வம். எனவே நாம் அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள். நாம் அவருக்கு உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். உண்மையில் மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அவன் மேல் ஆண்டவர் இரக்கமாக இருப்பார், கிருபையாக இருப்பார். ஏன்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே அவனை அதிகாரியாக வைப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஹிஸ் ஹானர் அண்ட் ஹிஸ் ஹெல்ப், அந்த ஆண்டவருடைய அந்த உதவி இல்லாமல், ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அதான் வாசிக்கிறோம். அந்த செடியானது கொடியானது அந்த செடியிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உண்மையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலத்தை தாருங்க என்று சொன்னாலும் அவனுக்கு கிடைக்காது. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் அவரே அதை தருவார். ஏன்னா அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த கொடியானது தோண்டு போகிறதை கண்டால் சோர்ந்து போகிறவனுக்கு அவரே சத்துவத்தை பெருகப்படுகிறவராக இருக்கிறார். பலனற்று இருக்கிறவனுக்கு அவரே பலத்தை தருவார். சரீரத்தில் பலவீனம் உண்டான பவுலை பார்த்து சொல்கிறார், கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். கேட்காமலே ஆண்டவர் தருவார்.
ஏன்னா அது ஆண்டவர் இரக்கமுள்ளவர், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஒவ்வொரு உண்மையான ஒரு விசுவாசியும் இருக்க வேண்டியது அவசியம். விசுவாசம் என்று 2 அர்த்தம் உண்டு. ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம், இன்னொன்று ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது. அந்த உண்மையுள்ள மனிதனாக நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த அதிகாரத்திலே இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். உலகத்தின் மேலே நாட்டம் வைத்து, உலகத்தின் மேலேயே அவர் பற்றுதலாக இருந்து, அவர் உலகத்தில் இருக்கிற சுகபோகங்களெல்லாம் அனுபவித்து வாழ்கிறவன் ஆண்டவர் சொல்கிறார், மதிகடனே இன்றைக்கு உன் ஆத்துமா அவனிடத்தில் எடுபடுமான நீ சேகரித்தவைகள் யாருடையதாக இருக்கும். இப்போ கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக தான் வாழுவேன். அதனால் அந்த வசனத்தில் அந்த 12 வாசிக்கிறோம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அது இழந்து போவான், இன்னும் தன் ஜீவனை இழக்கிறவன் திரும்ப பெற்றுக்கொள்வான். மனிதருக்கு முன்னதாக எவனை அறிக்கை எடுக்கிறானோ அவனை நானும் என் பிதாவுக்கு முன்னதாக அறிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்தாய் பெற்ற நோக்கமே அதுதான். பரிசுத்தாவிங்களிடத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதே தான் சொன்னார். ஆனால் அந்த ஜனங்களோ அதற்கு உண்மையாக இருக்கவில்லை. அதிகமான மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் கோவில் இருந்தது, பலி இருந்தது, பண்டிகை இருந்தது, கொண்டாட்டம் இருந்தது. மேட்டிமையாக சொல்லி கொண்டு இருந்தால் நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, விடுதலை அவர்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் சொல்லி அவர்கள் உலக பிரகாரமான காரியத்திலே தான் குறியாக இருந்தார்கள். அதே விதமாக இந்த நாட்களை நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி ஐஸ்வர்யத்தை பார்த்து தான் அவர்கள் தீர்மானம் போட்டார்கள் ஒழிய, லவோதிக்கேயா சபையில் சொன்ன மாதிரி அவர்கள் பார்த்து பரிதாபிக்கிறார். அவர்கள் குருடராக இருக்கிறதை அறியாமல் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய கிருபை இல்லை, ஆவிக்குரிய சிந்தை அவர்களுக்கு இல்லை. உலக பிரகாரமாக எண்ணத்தோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பரலோகத்தில் அவர்கள் பொக்கிஷங்களை சேர்க்கலை. எனவே இந்த நேரத்தில் வந்தால் அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று அவர்கள் யோசிக்கவே இல்லை. ஆளுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பு, உன் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். கிருபை போச்சுன்னா போச்சு. ஆண்டோடைய கிருபை இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல், உதவி இல்லாமல் நாம் ஒருபோதும் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்ய முடியாது. விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். நடுகிற நாளும் அல்ல, நீர் பாய்ச்சுகிற நாளும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். எனவே இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள், சமயங்கள், இவைகள் எல்லாம் நாம் ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் சாவு திருடனை போல வரும்பொழுது உண்மை உத்தமமாக யார் இருக்கிறானோ அவன் ஆண்டவருடைய உபசரிப்பை அவன் பெற்றுக்கொள்வான். எஜமான் வந்து என்ன பண்ணுவான்னா, அவருடைய பந்தி இருக்க வைத்து தன் அறையை கட்டி கொண்டு அவர்களுக்கு என்ன பண்ணுவான், உதவி செய்வான். அதே மாதிரி தான் அந்த உதவியும் உபசரிப்பும் ஆண்டவருக்கு பிரியமாக யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உண்டு. இது இயேசு சொல்கிறார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று சொல்கிறார். பிதா இது முதல் கிரியை செய்து கொண்டு வருகிறார். இயேசு தன்னை பிதாவுடைய கருவியாக தான் தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம். அதுபோல் நாம் எல்லாரும் நாம் ஆண்டவருடைய கருவிகளாக நம்மை ஒப்பு கொடுத்து போக வேண்டியது அவசியம். அப்போ யார் ஆண்டவருக்கு உண்மையானதை, பிரியமானதை, அவருக்கு சித்தமானதை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்து போகிறானோ அவனை கொண்டு கர்த்தர் தமக்கு சித்தமானதை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு சித்தமானதை செய்கிறோமா அல்லது நமக்கு பிரியமானதை செய்கிறோமா? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதில்ல, பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ கான்சிக்வன்சஸ் ஆஃப் அலேஜஸ். அப்போ ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருப்பேன், சாட்சியாக இருப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள். ஆனால் உண்மையாக இல்லை. அதனால் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. அந்த ராஜ்யத்திலே சிதறப்பட்டு போனார்கள். இந்த கடைசி நாட்களிலே வாழ்கிற நாமும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிற அனைவரையும் சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரத்தின் மேல் எங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அந்த நாட்களில் ஆண்டவர் போய் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். வாசிக்கலாம். நீதிமொழி புத்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எனவே ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற எவனோ அவன் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஏன்னா வெளிப்படுத்தும் விசேஷத்தை பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான ஆபத்தை குறித்து அங்கே வாசிக்கின்றோம். அதில் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 8ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும்
சந்திரனில் 1/3 பங்கும் நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவ்வவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசமில்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். எனவே அது 3 முறை அங்கே சொல்கிறார், ஐயோ 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 ஆபத்து என்று சொல்கிறார். 12வது வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 9:12. முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. அதை தொடர்ச்சியாக 2வது ஆபத்து வருகிறது. 3வது ஆபத்து வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களிக்கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இது 3வது ஆபத்து. எனவே இப்படிப்பட்ட ஆபத்துகளிலே நாம் தப்பித்துக் கொள்கிறதுக்கு மாத்திரமல்ல, அந்த ஆபத்திலே நமக்கு வருகிற போராட்டங்களிலே வெற்றி பெறுவதற்கு ஆண்டோடைய இரக்கம் அவசியம், ஆண்டோடைய கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ யார் மேல் கிருபையாக இருப்பார்? யார் மேல் ஆண்டவர் இரக்கமாக இருப்பார்? யாரை ஆண்டவர் பலப்படுத்துவார்? ஆண்டவருக்கு உண்மையுத்தமாய் வேலை செய்கிறவன், ஊழியம் செய்கிறவனுக்கு தான் கர்த்தர் அந்த இரக்கத்தையும் கிருபையை அவருக்கு அருள்வார். அல்லது பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. ஏன்னா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு, சேவை செய்யும்படிக்கு, பணிவிடை செய்யும்படிக்கு, ஊழியம் செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய தேவன் பச்சைக்கிற அக்னியாக இருக்கின்றார். எனவே கான்சிக்வன்சஸ் ஆஃப் அலிஜியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதல்ல நாம் கொடுத்த உறுதிமொழி, கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன், அவர் சொல்படி கேட்பேன், அவருடைய சித்தம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தான் ஆண்டவர் முன்னதாக ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அந்த அறிக்கையிலே நாம் உண்மையாக இருக்கிறேனா? உண்மையாக இருந்தால் ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். அவன் தான் புத்தி உள்ளவனாய் இருப்பான். எனவே ஹிஸ் ஹானர் அண்ட் ஹிஸ் ஹெல்ப். அப்படிப்பட்ட மனிதன் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உண்மையில் மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? நாம் வாழ்கிறது யாருக்காக வாழ்கிறோம்? யாருக்கு பிரியமானது நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம்? எதை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப் இவரெல்லாம் தூரத்தில் அவர்கள் கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசின்னு சொல்லி அறிக்கைட்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே அதே விதமாக தான் இந்த கடைசி நாட்களிலே விசுவாசத்தை துவக்கிறவர், முடிக்கிறவர் இயேசு. நம் இடையிலே விசுவாசத்தை காத்து கொண்டு ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமான ஊழியம் செய்வர்களாக இருப்போமானால் நாம் ஆண்டவராலே நாம் செய்த கிரிகளுக்கு தக்கதான பலனை நாம் அடைவோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். ரெவலேஷன் சாப்டர் 22 verse 11 and 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எனவே நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைம்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னதாக வெளிப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்குது. ஆனால் ஆண்டு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் உண்மை அந்த நிலம் நன்றாக விளைந்தது, அதனால் அவனை புசித்து குடித்து பூரிப்பாக இரு என்று சொல்லி அவன் தன் ஆத்மாவோடு சொல்லும் பொழுது தான் மதிகேடனே என்று சொல்லுகிறார். நாம் மதிகேடர்களாக அல்ல, நாம் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொண்டு ஆண்டோட வருகைக்கு எப்போதும் எதிர்பார்த்து அந்த விழிப்புணர்வும் ஜாக்கிரதை உள்ளவர்களும் தெரிந்த புத்தி உள்ளவர்களுமாய் இருந்து ஆண்டவருக்கென்று இந்த உலகத்தில் உண்மையில் சாட்சிகளாய் வாழ வேண்டியது அவசியம், சாட்சி கூற வேண்டியது அவசியம். யோவான் ஸ்நானகன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அதுபோல் இந்த நாட்களிலே வாழ்கிற நாமும் ஆண்டவருக்கென்று சாட்சி கொடுக்கவும் சாட்சியாக வாழவும் நம்மை வைத்திருக்கிறார். அபிமாய் வாழ்வோம். ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். கண்களை மூழ்குவோம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நம்ம துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரிய ஊழியத்தை இயேசு செய்தார், அது அப்போஸ்தலர் செய்தார்கள். அதேபோல் நாங்களும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறிந்து நாங்கள் செய்ய ஆண்டவரை தெளிந்த புத்தி எங்களுக்கு தாங்க.
எங்கள் இருதயங்களை விசாலமாக்குங்க ஆண்டவரே. சித்தத்தை அறிந்து சித்தத்தை மாத்திர செய்வர்களாய் காணப்பட ஆண்டவரை உதவி செய்யுங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கு என்று சொன்னபடியே ஆண்டவரே, எங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற புத்தியுள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த உணர்வை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நாங்கள் எப்பொழுதும் காணப்பட ஆண்டவரை உதவி செய்யுங்க. உங்கள் விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நட